السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் எஜமான் அவர்கள் ஒரு நாள் இரவு உறங்கிக் கொண்டிருந்த சமயத்திலே அவர்களுடைய கனவிலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பிஷ்ரே, உங்களுடைய நிலை எல்லா நபர்களையும் காண அல்லாஹு தஆலா உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்ததற்குரிய காரணம் என்னவென்று தெரியுமா என்று கேட்டாங்க. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கூறும்படி அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் காரணம், நீங்கள் என்னுடைய வழிமுறையை சுன்னத்துகளை மதித்து பேணி நடக்கிறீர்கள் என்று சொன்னாங்க. பெருமானாருடைய சுன்னத்தை எடுத்து நடப்பதுதான் உங்களுடைய வாழ்வில் இந்த அளவிற்கு ஒரு உன்னதமான அந்தஸ்தை அடைய காரணமாக இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இரண்டாவதாக சொன்னார்கள், உங்களுடைய உறவினர்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் அறிவுரை பகர்கிறீர்கள், அல்லாஹ் ரசூலை பற்றி அவர்களுக்கு நல்லுபதேசங்கள் நீங்கள் செய்கிறீர்கள், இதுவும் நீங்கள் உயரிய அந்தஸ்தை அடைவதற்கு காரணமாக அமைந்தது என்று சொன்னாங்க. மூன்றாவதாக ஒன்றை கூறினார்கள், நீங்கள் என்னுடைய குடும்பத்தினர்களை நேசிக்கிறீர்கள், அஹ்ல பைத்துகளை நேசிக்கிறீர்கள், எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கு இந்த அளவிற்கு எல்லா நபர்களையும் விட உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நம்மையும் பெருமானாருடைய சுன்னத்தை மதித்து பேணி நமது வாழ்க்கையில் பரிபூரணமாக எடுத்து நடப்பதற்கும் உறவுகளை ஆதரித்து வாழ்வதற்கும் பெருமானாருடைய குடும்பத்தினர்களை மதித்து நேசித்து வாழ்வதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.